Hello friends, welcome back to Ocean Traders. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணீங்க, ப்ராஃபிட் பண்ணீங்களா, லாஸ் பண்ணீங்களா, இல்லை ட்ரேடே பண்ணலையா, உங்களோட பதிலை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எவ்வளோ பேர் என்ன ட்ரேட் பண்ணீங்க, எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்கன்றது, ஓகேங்களா? அது மூலிமா நான் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ் தான், ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ரிவர்சல் ஜோன் வந்தது, ஒரே ஒரு ரிவர்சல் ஜோன் கரெக்டாக அங்கேருந்து தான் வந்தது. அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் வரல. நம்ம கொடுத்த அந்த நோ ட்ரேடிங் ஜோன் பாருங்கள் எவ்வளோ பக்காவாக ஒர்க் ஆகிருக்குன்னு பாருங்கள். நோ ட்ரேடிங் ஜோனுக்குள்ளேயே அப்படியே பக்காவாக அதுக்குள்ளே இருக்குது, கரெக்டாக ரிவர்சல் ஜோன். இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் கொடுக்கல, ஒரு மத்தியானம் கொடுக்கல, வெள்ளிக்கிழமையே நம்ம கொடுத்தது தான். கரெக்டாக பாருங்கள் நோ ட்ரேடிங் ரிவர்சல் ஜோன் கரெக்டாக டச் ஆச்சா, அப்படியே பாருங்கள் மார்க்கெட்டு ஃபுல்லாக அப்படியே சைட்வேஸ்லேயே முடிஞ்சிச்சு. இது இன்றைக்கி ஏன் நான் பாயிண்ட் எல்லாம் எதுவும் கொடுக்கலன்னா, கட்டாயமாக இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ட்ரேடிங் டே தான், ஓகேங்களா? மார்னிங்கே கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தது. சரி ஓகே, நம்ம ட்ரேட் இன்றைக்கி அவாய்ட் பண்ணுறதா பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதை பாயிண்ட்டே போடல. இருந்தாலும் நம்ம ரிவர்சல் ஜோன் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்கிறதுக்கோசம் தான் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. மற்றபடி இன்றைக்கி வந்து எனக்கு பெருசாக தெரிஞ்சு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, நான் ட்ரேட் பண்ணலை, ஓகேங்களா? சின்ன ப்ராஃபிட் மொத்தம் புக் பண்ண முடிஞ்சது ஒரு சில பேரால், ஓகேங்களா? நம்மளோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ், உங்களோட கருத்தை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து பாருங்கள், அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்றுமே கிடையாது. இங்கே வந்து பை அண்ட் செல் ஜோன் சொன்னோம்ல, பையும் ஆகலாம் செல்லும் ஆகலாம். நான் கன்ஃபார்மாக பையினா தான் எடுப்பேன், இல்லை செல்லுனா எடுப்பேன், இல்லை ரிவர்சல் ஜோன்லாம் எடுப்பேன். பையும் ஆகலாம் செல்லும் ஆகலான்ற பதிலாக டூ ஆர் டையில் நான் போகவே மாட்டேன். ஏன்னா இப்போ தான் என்ன சொல்கிறது, இப்போ கொஞ்சம் மார்க்கெட் வந்து இப்போ கன்சல்டேஷன் மோடில் இப்போ இருக்குது இன்றைக்கி. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா கொஞ்ச நாளாகவே ரொம்ப ஹை மூமெண்டம் கொடுத்துருந்து, மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட்டு கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கு, ஓரளவுக்கு அப்படியே சஸ்டெயின் ஆகுது. பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? நம்மளோட ப்ரெடிக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, ஓகேங்களா? நிறைய பேருக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மூலிமா நமக்கு வந்து நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகட்டும், நிறைய பேர் இந்த ப்ரெடிக்ஷனை யூஸ் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டோம், ஓகேங்களா? நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளையோட ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். பேங்க் நிஃப்டியில் எங்கெங்கெல்லாம் நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 39164, 39078, 3003901, 38898, 3874 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் சைடில் இருக்கிற பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 38774, 38179 வந்து ரிவர்சல் ஜோன், ஓகேங்களா? ரிவர்சல் ஜோன் கட்டாயமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு கீ பாயிண்ட் நமக்கு அமையுது. அதனால் ரிவர்சல் ஜோன் நோட் பண்ணிங்க. அடுத்து வந்து 38719 38549 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பை ஆகலாம் செல் ஆகலாம், டூ ஆர் டை ஜோன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ ட்ரேடிங் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா டில் 38431 வரைக்கும் நோ ட்ரேடிங் ஜோன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் மறுபடியும் பை ஆகலாம் செல் ஆகலாம், அந்தமாரி ஜோன் தான் நமக்கு டில், ஓகே, 38250 வரைக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 38183 வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஜோன், ஓகேங்களா? இங்கே இது வந்து சப்போர்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஜோன், அது வந்து ரெசிஸ்டன்ஸ் சைடில் இருக்கிற ரிவர்சல் ஜோன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது புட் சைடில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எங்கன்னு பார்த்தீங்கன்னா 38183, 38070, 37961, 37870, 37778, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியில் பை சைட்லேயும் செல் சைட்லேயும் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. மேலே வந்து போச்சுன்னா நம்ம கால் சைடு போக போகிறோம், கீழே வந்துச்சுன்னா நமக்கு வந்து புட் சைடு போக போகிறோம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டியில் எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்துட்டு நமக்கு வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ரெசிஸ்டன்ஸ் சைடில் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா 18413, 18396, 18379, 18357, 18334 அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பை சைடில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிவர்சல் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 18322, 18309 ரிவர்சல் ஜோன் டில் 1826286 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் ஜோன், ஓகேங்களா? 18268, 18265 நோ ட்ரேடிங் ஜோன். அதுக்கப்புறம் டில் வந்து பார்த்தீங்கன்னா 18229 வந்து பார்த்தீங்கன்னா நோ ட்ரேடிங், அது டூ ஆர் டை ஜோன், பையும் ஆகலாம் செல்லும் ஆகலாம். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 18215 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஜோன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பஃபர் யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன். எப்பவுமே நம்ம வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் பஃபர் யூஸ் பண்ணிங்க. பஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா செல் சைடர் ஆப்பர்ச்சுனிட்டி 18192, 18171, 1853, 18135 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல் சைடில் புட் சைடில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்,
ஓகேங்களா? இந்த நம்மளோட லெவல்ஸ் எல்லாமே உங்கள் சார்ட்டில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிடிக்ஷனையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகுது, என்ன மாதிரி நம்மளோட லெவல்ஸ் ஒர்க் ஆச்சுன்னு பார்த்து நாளைய வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயமாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நாளைக்கு மறுபடியும் உங்களோட ப்ரிடிக்ஷன் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, thank you.